பணநாயகத்தை வீழ்த்த குதிரையில் வந்த வேட்பாளர். கோவை தொண்டாமுத்தூரில் குதிரை வேகத்தில் களமிறங்கிய சூர்யா. ஊழல்வாதிகளை விரட்ட ஜனநாயக போர். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியின் தேர்தல் களத்தில் இந்து மக்கள் கட்சியின் ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக களம் கண்டுள்ள சூர்யா, வழக்கமான தேர்தல் வாகனங்களை தவிர்த்து கம்பீரமான குதிரை மீது அமர்ந்து ஊர்வலமாக வந்து தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத்தின் ஆணைக்கிணங்க இந்த தேர்தலை சந்திப்பதாக குறிப்பிட்ட அவர், ஊழல்வாதிகளை குதிரை வேகத்தில் துரத்தவே இந்த வித்தியாசமான பாணியை கையாண்டதாக தெரிவித்தார். அதிகார மையங்களில் நிலவும் பண பரிமாற்றங்களையும் அதிகார வர்க்கத்தின் மெத்தனத்தையும் நேரடியாக சாடிய அவர், இது வெறும் தேர்தல் மட்டுமல்ல, ஒரு தர்ம யுத்தம் என்றும் கூறினார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் திராவிட கட்சிகள் பணத்தை வாரி இறைத்து ஜனநாயகத்தை பண நாயமாக மாற்றியுள்ளதாக சுட்டிக்காட்டிய சூர்யா, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் உச்சத்தை எட்டியுள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் மாறி மாறி ஊழலில் ஈடுபட்டு வருவதாகவும், வாக்கிற்கு 10,000 ரூபாய் வரை பேசப்படுவதாகவும் அவர் பகீர் தகவலையும் வெளியிட்டார். கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா மக்களை நம்புறோம். அது மக்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா இது ஜனநாயகமா இருந்தா நான் தெளிவா சொல்லலாம், நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம், பிடிப்போம், இத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கலான்னு. இப்ப இருக்கிறது பணநாயகம். பணம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 5,000 தரங்க போடுறாங்க, 10,000 கொடுக்குறாங்க பண்றாங்க. ஒரு விரல்ல தான் மக்களோட இந்த ஓட்டு ஜனநாயகம் எல்லாமே இருக்கு, பணத்துல கிடையாது. இப்ப இந்த வாயிலா தெரிவிக்கிறது என்ன, மக்கள் எல்லாருமே எவ்வளவு பணம் கொடுத்தாலும், அண்டா கொடுத்தாலும், ஹாட் பாக்ஸ் கொடுத்தாலும் எல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி சுயேட்சைக்கு உண்மையா உங்க வாக்குகளை போடணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கொள்றேன்.